வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சந்தானம் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். எங்க ப்ரோ இருக்கோம் நம்ம? இந்த திரைப்படத்தினுடைய கதையை பத்தி பாத்தீங்கன்னா, படத்தோட கதையில சந்தானம் ஒரு யூடியூபரா இருக்கிறாரு. அவரு ரிலீஸ் ஆகிற படத்தை எல்லாம் விமர்சனம் பண்றங்கிற பேர்ல கழுவி ஊத்திட்டு இருக்கிறாரு. இதை பிடிக்காத சில டைரக்டர்ஸ் அவங்க எல்லாம் இவர் மேல செம காண்டா இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தியேட்டர்ல டிக்கெட்டும் ஒரு கிஃப்ட் பாக்ஸும் வருது. அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு ஃபேமிலியோட படத்துக்கு போறாங்க. படத்துக்கு போனோடனே சந்தானம் படத்துக்குள்ளேயே நுழைஞ்சிடுறாரு. அந்த படத்துக்குள்ள நுழைஞ்சவர் வெளியே வந்தாராங்கிறது தான் மீதி கதையா இருக்கு. 2 day transition shot bro. flashback உள்ள போறோம் bro. சரி, முதல்ல நம்ம சந்தானத்துடைய நடிப்பு எப்படி இருந்துச்சு? நடிப்பு ஓரளவுக்கு இருக்கு, ஓரளவுக்கு தான் இருக்கு. நடிப்பே ஓரளவுக்கு தான் இருக்கு. நடிப்பு ஓரளவுக்கு தான் இருக்கு. அவர் பேசுற ஸ்லாங் சூப்பரா இருக்கு. சரி, பொதுவாவே சந்தானம் அவர்களுடைய திரைப்படம்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் காமெடி நல்லா இருக்கும் அப்படிங்கறத காலாகாலமா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த படத்துல அந்த காமெடி எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? இந்த படத்துல காமெடினே கிடையாது, ஹீரோ வச்சு. ஹீரோ ஆனாலும் அவர் காமெடி பண்றாரு இல்லைங்க, அதை கேக்குறேன். காமெடி எங்க பண்றாரு? காமெடிக்குன்னு 2 பேரை வச்சிருக்காங்க. மொட்டை ராஜேந்திர வச்சிருக்காங்க, கிங்ஸ்லி வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் காமெடி பண்ணலையே. அவங்க 2 பேரும் பண்ணல. ஆக மொத்தத்துல படத்துல காமெடி இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு பேய் படம்னா ஒரு பயம் இருக்கணும், அந்த பயம் கூட இல்லையே. இது ஹாரர் காமெடி படம் தானே, அதனால அதுல ஹாரர் அவ்வளோக்கா எதிர்பார்க்க முடியாது. இல்ல ஹாரரும் எதிர்பார்க்கல, காமெடியும் எதிர்பார்க்கல, எதுவுமே இல்லைங்கிறீங்களா? ஏதோ சும்மா தியேட்டருக்கு போகணுமா, சீட்ல பார்த்தோமா, சில சீனை ரசிச்சோமா, வந்தோமா, அப்படிதான் இருக்க ஒழிய வேற ஒண்ணும் ரசிக்கிற மாதிரி இல்லையே. இல்ல வேற ஒண்ணும் ரசிக்கிற மாதிரி இல்ல. நீங்க நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடுலேஷன் வச்சு எல்லா படத்தும் நல்லா கல்லா கட்டுறீங்க. யார் அவன்? அப்போ படத்தோட கதையை பத்தி என்ன நினைக்கிறேன்? அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்த மாதிரி தான். அது டிஃபரெண்டா இருக்கு, ஓகே. ஆனா பட கதைக்கு தகுந்த மாதிரி திரைக்கதையும் கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்திருக்கணும். ஆனா எடுக்க வழக்கம் போல அந்த டைரியை ஃபாலோ பண்ணி போற கதை, அதெல்லாம் ரொம்ப இழுத்துட்டாங்க தான். ஆனா கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்துச்சு. ஒரு படத்துக்குள்ள படமா போய் பிளாஷ்பேக்ல போய் சில விஷயங்கள் பண்றாங்க. பழைய படங்களை பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல ஒரு பிளாஷ்பேக் பார்த்திருப்போம். இந்த படத்துல படத்துக்குள்ள ஒரு படம் அப்படி பாக்குறோம். மரத்து மேல ஆந்த இருக்கா பாரு, கன்ஃபார்மா ஹாரர் ஜானர் கூட தான் வந்திருக்கும். அடுத்ததாக படத்தினுடைய மியூசிக் எந்த மாதிரி இருந்துச்சு? ஒரு ஹாரர் படம்னா நல்லா த்ரில் எஃபெக்ட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இருந்துச்சா? மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஆனா பயம் இல்லையே, பயப்படுற மாதிரி ஒரு சீனும் இல்ல. அடுத்து சந்தானம் அவர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சது யாருன்னா நம்ம செல்வராகவன் அவர்கள். எத்தனை படத்தை கலாச்சிருப்ப, இத உள்ள இருந்தே ரிவ்யூ பண்றோம் பார்க்கலாம். அவரை போட்டு இந்த படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, பேய் வேஷம் போடுறேன்னு சொல்லிட்டு நான் கடவுள் ஆதியா கிட்டப்ப போட்டு விட்டுருக்காங்க. நான் கடவுள் ஆதியாவா? அவரு பாவங்க, அவர் எப்பேற்பட்ட ஆளு. அவர் பாட்டிக்கு டான்ஸ் ஆடுறாரு. திடீர்னு அந்த பாரிஸ் ஜெயராஜ் சாங்கெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. என்னடா எங்கால இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அதையும் தாண்டி இன்னொருத்தர போட்டு பொழந்து விட்டுருக்காங்க. அவர் தான் நம்ம ஜிவிஎம் ராகவன், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஜிவிஎம் சார், என்னங்க சார் இது? உங்களுக்கு இந்த வயசுல லவ் தேவையா? ஜிவிஎம் சார், இந்த படத்துல உயிரின் உயிரேன்னு ஒரு பாட்டு, அதை நீங்க டைரக்ஷன் பண்ணி சூர்யாவையும் ஜோதிகாவையும் வச்சு எடுத்திருக்கிறீங்க. ஓகே, அது ரசிக்கும்படியா இருந்தது அப்போ. அதே பாட்டை நீங்களும் யாசிகா ஆனந்தும் பண்ணிருக்கீங்க. இனி அந்த பாட்டை கேட்டா உங்க ஞாபகம் தான் சார் வரும், சூர்யா ஜோதிகா ஞாபகம் வராதே சார். அதேதான் என்னன்றது. அப்புறம் எப்பதான்டா படம் முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் தியேட்டர்ல நாங்க உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த சமயத்துல டைரக்டர் கார்டே போட்டாங்க ஒரு சமயத்துல. சரி, இதோட படம் முடிஞ்சிருச்சு, ஹாப்பி எண்டிங், கிளம்பி போகலான்னு பார்த்தா புதுசா ஒரு கதையை இழுத்துட்டு வராங்க. படம் எப்படா முடியும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். சில டைம் எழுந்துட்டோம். இந்த பார்ட்டியே பார்க்க முடியல, அடுத்த பார்ட்டி எப்படி இருக்கும்? இல்ல, இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த டிடி பிரான்சைஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த தில்லுக்கு துட்டு 2, டிடி ரிட்டர்ன்ஸ் வரைக்குமே நல்லா ரசிச்சு பார்க்க முடியாதா இருந்துச்சு. ஆனா இது மட்டும்தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல், பேர்லதான் நெக்ஸ்ட் லெவல்னு வச்சிருக்காங்க. ஆனா ஒன்னும் ரசிக்கும்படியாவே இல்ல. ஏதோ எடுக்கிறேங்கிற பேர்ல எதையும் எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு காஞ்சனா, அதை பிடிச்சிட்டு அவர் அப்படியே எடுத்துட்டே இருப்பாரு பார்ட்டா. அதே மாதிரி நம்ம சுந்தர்சி அவர்களுக்கு அரண்மனை அந்த பிரான்சைஸ்,
நம்மால சந்தானத்துக்கு ஒண்ணு மாட்டிருச்சு இந்த டிடி. அடுத்த டிவில என்ன கான்செப்ட வைக்க போறாங்கன்னு தெரியல. இதுலயே டிடி நெவர் எண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வேற, அந்த படத்துல பார்ட் 2-ஆ வந்து சொன்னாங்க. அது எந்த மாதிரி இருக்குமோ தெரியல. இதே போல நிறைய சினிமா விமர்சனங்களை பார்க்கணும்னா மறக்காம நந்து சினிமா vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.